வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாராகி அன்னையோட அருள் எப்படி இருக்கும், அவள் எப்படி நமக்கு உதவி செய்வா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். வாராகி ஒரு நீதிக்கும் நேர்மைக்குமான ஒரு தெய்வம். நீங்கள் வாராகிய சரணடைஞ்சிட்டிங்கன்னா உங்களோட துன்பம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து எப்படியும் உங்களையே காப்பாற்றிடுவா. இதை நான் உங்களுக்கு உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக வச்சு சொல்கிறேன். இது உண்மையாலுமே ஒருத்தரோட வாழ்க்கையில் நடந்தது. இது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நடந்த ஒரு விஷயம்தான். இது உங்களுக்கு அன்னை எப்பேற்பட்டவள், அவள் எந்த நேரத்துலையும் வந்து உங்களை எப்படியும் காப்பாற்றுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். சரி, என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச நபர் ஒரு கடை வச்சுருந்தார். அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருந்தார். அவர் ரொம்பவுமே நல்லவர். இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் அவருக்கு என்ன ஒரு ஹெல்ப்னாலும் இவர் உடனே ஓடி போய் செஞ்சிருவார். அப்படி ஒரு நாள் இவர் வந்து அவரோட நண்பர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு கடன் வாங்க போனார். அதுக்கு சாட்சியாக இவரை கையெழுத்து போட சொல்லி கூப்பிட்டாங்க. கடன் வாங்கிறது இவருக்கு பிடிக்காது, இருந்தாலும் தன்னோட உயிர் நண்பனாச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு கையெழுத்து போட போய் கையெழுத்தும் போட்டார். கடனும் வாங்கப்பட்டுச்சு. எல்லாமே சுமூகமாக தான் போயிட்டு இருந்தது. அப்படி ஒரு நாள் தான் அவருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தார் இல்லையா, அந்த நபர் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டார். நைட்டோட நைட்டாக குடும்பத்தோட காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இது யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்போ அவங்க யாருமே ஊரில் இல்லை. கடன் கொடுத்தவருக்கு பயம் வந்துருச்சு. நமக்கு நம்ம கொடுத்த பணம் முனி திரும்பி வராது அப்படிங்கிற பயத்தில் சாட்சி கையெழுத்து போட்ட எனக்கு தெரிஞ்ச நபரை பிடிச்சிக்கிட்டாரு. அவர் இந்த காசு மொத்தமும், அந்த கடன் காசு மொத்தமும் நீதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டார். இவருக்கு பயம் பிடிச்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வாங்கின கடன் பணம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அவங்க வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சாட்சி கையெழுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்துக்காத, இது ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் ஒரு நாள் உன்னை விடும்னு எத்தனையோ முறை சொல்லியும் தன்னோட உயிர் நண்பன் தானே, எதுவும் நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவர் கையெழுத்து போட்டு இப்போ அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு. கடன் கொடுத்தவருக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் எனக்கு தெரிஞ்ச நபர் ரொம்ப மன அழுத்தத்துக்கு போயிட்டார். விட்டால் சூசைட் பண்ணிக்குவாருங்கிற ஒரு நிலைமையில் இருந்தார். ஆனால் அவர் வாராகி பக்தன் தான். அவர் இந்த மாதிரி விஷயங்கள் வாராகி வரக்கு முன்னாடி இருந்தே, அவர் சின்ன பையன்லேருந்தே வாராகி கும்பிட்டு இருந்தவர் தான். இருந்தாலும் மனசு உடஞ்சிட்டார். ஏன்னா போலீஸ் கேஸு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவர் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அது அவரோட மனசை ரொம்பவுமே கலைச்சிருச்சு. ஆனால் இதுக்கு நடுவில் இந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சாட்சி கையெழுத்து போட்ட நபர் தானே இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். அதனால் அந்த கடையை பணம் கொடுத்த நபருக்கு எழுதி வைக்க சொல்லிட்டாங்க. இல்லைன்னா அந்த காசை திருப்பி கொடுக்க சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ தான் இவருக்கு உனி நம்மளால் எதுவுமே முடியாது, அன்னையோட வழிபாட்டை தவிர நமக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படின்னு சொல்லி வாராகி கிட்ட போகிறாரு. போனவர் பூஜையோ மந்திரமோ எதுவும் சொல்லலை. அவர் சொன்ன விஷயம் இதுதான்: நான் நேர்மையாக இருந்திருக்கேன், யாருக்கும் ஒரு கெடுதலும் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சதில்லை, என் வாழ்நாள் முழுக்கவும் உன்னை மட்டும்தான் நான் வழிபாடு செஞ்சுருக்கேன், என் பக்கம் நியாயம் இருக்குது, நான் காசு வாங்கலை, பணம் ஏமாற்றவும் இல்லை, என்னோட தொழிலாக இருக்கிற என் கடை என்னை விட்டு போகக்கூடாது, நீ எனக்கு துணையாக இருக்கணும், என் பிரச்சனையை சரி பண்ணி கொடு, என் பக்கம் நியாயமும் உண்மையும் இருக்கிறது சத்தியம்னா நீ எனக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும், இது நான் உன் மேலே வச்சிருக்க பக்தி மேலே சத்தியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்கார். இதெல்லாம் நடந்து ஒரு வாரம் இருக்கிறப்போ அடுத்த ஹியரிங் வருது. அப்போ தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் வேற ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டார். இப்போ இந்த கேஸை வந்து வேற ஒருத்தங்க தான் ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஹியரிங் வர்றதுக்குள்ளே இந்த பணத்தை ஏமாற்றிட்டு ஒருத்தர் போனார் தெரியுமா, அவரை பிடிச்சிட்டாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி பிடிச்சாங்க, இது எப்படி நடந்தது, இது எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் தான் வாராகி,
நம்மளைய காப்பாற்ற வந்த தெய்வம்னு அவர் முழுசாக நம்பினார். ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டர் பேர் பைரவி. அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி இந்த கேஸ்க்குள்ளே வந்தாங்க? வெறும் அடுத்த ஹியரிங் வெறும் ஒரே ஒரு வாரம் தான். அந்த ஒரு வாரத்துக்குள்ளே எப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே மாறுச்சு? பணத்தை ஏமாற்றிட்டு போனவரை எப்படி அவங்க பிடிச்சாங்க? இந்த கேஸ்க்குள்ளே அவங்க எப்படி இன்வால்வ் ஆனாங்க? இது எதுவுமே அவருக்கு புரியல. ஆனால் அவர் முழுசாக நம்பினார். என் பக்கம் உண்மையும் நேர்மையும் நான் இருந்தங்காட்டி வாராகி தான் இதை அனைத்தையும் சரி பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு அவர் முழுசாக நம்பினார். அவர் தான் என்கிட்ட இந்த நடந்த விஷயத்த சொன்னார். அப்போ தான் எனக்கும் புரிஞ்சுது, வாராகி அன்னை நம்மக்கிட்ட எப்போவுமே கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுப்பா, ஆனால் என்றைக்குமே நம்மளையே கைவிட மாட்டா. அதுக்கு நம்மக்கிட்ட என்னங்க தேவை? உண்மையும் நேர்மையும் இருந்தால் மட்டும் போதுங்க. அடுத்தவங்களுக்கு கஷ்டம் தராத ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும்னு மட்டும்தானே நம்ம வேண்ட போகிறோம். அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது நம்மளோட எண்ணமா? கிடையாது. நம்ம வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் சரியாகணும், அன்னையோட அருள் நமக்கு கிடைக்கணும், இதுதான் நம்ம வேண்டிகிட்ருக்கோம். அப்படி ஒரு நபருக்கு நடந்த ஒரு அதிசயம்தான் இது. இது வாராகி அன்னையை பற்றி நான் என்னோட தேடல்களை ஆரம்பிக்கிறப்போ அவராகவே வந்து சொன்ன ஒரு விஷயம். இந்த விஷயம் எனக்கு ஏன் தெரிய வரணும்? அது ஏன் மூலியமாக உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் விதி. அதனால தான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி பல சம்பவங்கள், பல நிகழ்வுகள் வாராகி இன்னைக்கும் கண்கண்ட தெய்வமாக, கலியுகத்தின் தெய்வமாக நமக்கு அருள் புரியறத இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலியமாக நமக்கு காமிச்சிட்ருக்கா. அன்னையை மனசார வழிபாடு செய்யுங்க, நேர்மையாக வாழுங்க, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை பெறுங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் எனக்கு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. வாராகி அன்னையோட அற்புதங்களை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் அடுத்தடுத்த பதிவுகளில் நான் சொல்கிறேன். அன்னையோட அருளால் இந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கு. இதை நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் நான் ஒரு அளவுக்கு கூட பொய் சொல்லலை. இது அனைத்துமே நடந்த உண்மை. வாராகி அன்னை தான் இந்த சம்பவத்தை நடத்தியிருக்கா, எனக்கு தெரிய வச்சிருக்கா, உங்களுக்கும் தெரிய வச்சிருக்கா. மேலும் இதே மாதிரி நல்ல பதிவுகள் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.